வெல்கம் பேக் டு ஷெரின் மாம் லைஃப் ஸ்டைல். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ தான். நான் வந்து ஒரு vlog-ஆ போட்டிருக்கேன். ஸோ காலையிலே வந்துட்டு என்னோட பேபிக்கு வந்து தலசி விடுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. ஸோ நேற்று வந்து ஹேர் வாஷ் பண்ணி விட்டுருந்தேன். நேற்று ஃபுல்லாக வந்து ஹேரில் வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணல. ஸோ இன்றைக்கி வந்துட்டு காலையிலே பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் தடவி நல்லா அழகாக குடுமி போட்டு விட்டுட்டேன். கையில் ஃபோன் இருந்தனால கொஞ்சம் குடுமி போட முடிஞ்சிச்சு, இல்லைனா சுத்தமாக தலையிலே கை வைக்க முடியாது. ஸோ வந்து க்யூட்டாக குடுமையெல்லாம் போட்டு விட்டு வேலையை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டிஃபன் வந்து இட்லி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க வீட்டில். ஸோ அதை தான் வந்து நான் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். 2 வாய் தான் கணக்கு பண்ணி 2 வாய் தான். என்ன சாப்பாடாக இருந்தாலும் இட்லி தோசை இல்லை சோறு எதுவாக இருந்தாலும் சரி, என் பேபி பார்த்திங்கன்னா 2 வாய் தான் சாப்பிடுவா. ஸோ ஒரு நாளும் இட்லி தோசைன்னு அவளுக்காண்டி மெனக்கெட்டு செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ செய்யலாம், ஆனால் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எனக்கு அது எப்போவுமே இருந்ததே இல்லை. இட்லி 2 வாய் தான் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு தோசையாக சாப்பிட்றாளான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுவேன். கடைசியில் அதுவுமே 2 வாய் தான். அதுவும் நார்மல் தோசை கூட ஊற்ற மாட்டேன், எக் தோசை தான் ஊற்றி கொடுப்பேன். அதுவுமே 2 வாய் தான். ஸோ 2 வாய் சாப்பிட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் வச்சது எல்லாமே நான் தான் சாப்பிடுவேன். எப்பவும் இப்படி தான் நடக்குது. சில பிள்ளைங்கள வந்து சாப்பாடு சோறு இந்த மாதிரி சாப்பிட்லனாச்சும் இட்லி தோசை சாப்பிடும், டிஃபன் ஐட்டம்ஸ் ஏதாவது சாப்பிடும். ஆனால் சுத்தமாக சாப்பிட்றதே இல்லை. இதனாலே எனக்கே ரொம்ப கவலையாக இருக்கும், சாப்பிட்லையேன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஒரு நேரத்துக்கு சாப்பிடும் பிள்ளைங்க, ஒரு நேரத்துக்கு சாப்பிடாது அப்படின்ட்டு. ஆனால் இவள் பிறந்ததுலேருந்தே ரொம்ப சாப்பிட மாட்டேங்கிறா. பால் தான் வந்துட்டு நிறைய குடிக்கிறா. ஸோ இப்படியே வந்துட்டு டிஃபனு டின்னரு லன்ச்சு எல்லாத்துலேயுமே இப்படி தான் போயிட்டுருக்கும் எனக்கு வந்து சாப்பாடு விட்டுறது. ரொம்ப நாளாக நான் இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு ஆயிலி ஸ்கின்க்கு வந்து நல்லா செட் ஆகும். எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் தான், அதனால வந்துட்டு இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாக. அரோமா மேஜிக் ஆயிலி ஸ்கின்குள்ளதுன்னு போட்டாலே வந்துடும். எல்லா ஃப்ளிப்கார்ட் அமேசான் எல்லாத்துலேயும் வந்துடும். நான் இது வந்துட்டு ஆர்டர் பண்ணியே எப்படியும் ஒரு 1 இயர் இருக்கும். பம்ப் வந்து ஒர்க்கே ஆகலை. ஸோ வந்துட்டு நான் எப்போவுமே எடுத்து தான் அப்ளை பண்ணுவேன். உடனே வந்து ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆயிரும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணியிருந்த துணி எல்லாத்தையுமே மேலே போயிட்டு காய போட்டுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு புதுசாக வந்து செடி ஃப்ளார் எல்லாமே வந்து வச்சிட்ருக்கோம். ஸோ வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நான் எல்லாத்தையும் காட்டுவேன். ஸோ அதிலலாம் படாமல் எதுவும் சொட்டாமல் பார்த்து போட்டுட்டு இருந்தேன், செடி மேலே படாமல் இருக்கிறதுக்காக. நான் வந்துட்டு வெந்தயம் தேய்ச்சி குளித்து எப்படியும் 3 months இருக்கும். ஸோ அதனால நான் முத நாள் நைட்டே வந்து ஊற வச்சு அதை கிரைண்ட் பண்ணி நான் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஹேரில் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இன்னையோட மெனு என்ன, லன்ச் மெனு என்ன அப்படின்னா, சாம்பார் செஞ்சுட்டு தொட்டுக்க வந்து பீட்ரூட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கேயும் பாருங்கள், என்னோடய பேபியை பார்த்திங்கன்னா முடியலை. ஸோ பேஷன்ஸ் இருந்தால் தான் கடைப்பிடிக்க முடியும்னு ஆயிடுச்சு. ஸோ வந்து எப்படியோ ஓரளவு வந்துட்டு அவளை வச்சுக்கிட்டே இப்போல்லாம் வந்து வேலையெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே பார்த்துடுறேன். ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. ஸோ பழகிடுச்சு எனக்குமே. ஸோ அங்கே இங்கேன்னு விளையாட்டு ஜாமான்லாம் வச்சு காட்டி வேடிக்கை காட்டி நான் பட்டுன்னு வந்து சாம்பார் வச்சுட்டேன். ஸோ வந்து 2 year ஆகுது என்னோடய பேபிக்கு. இதுவரையும் நான் பீட்ரூட்லாம் கொடுத்ததில்ல. சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு ஷைடிஷாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் வச்சு கொடுத்தா அதை மட்டும் கரெக்டாக எடுத்து தூக்கி வீசிட்டு எக்கை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் வந்துட்டு ஹெல்த் ட்ரிங்க் எதுவும் அந்த சைடு போகலாம், சாப்பாடு தான் சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசி ஜூஸ், ஏபிசி மால்ட் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். 2 பேக் வாங்கியிருக்கேன். இது வரையும் நான் ஆன்லைனில் தான் போட்டேன் ஆர்டரு, வாங்கி கொடுத்தேன். அதுவுமே வந்துட்டு நம்ம ஆற்றி வடிகட்டி கொடுக்கணும். அதில் எதுவும் சக்கரை எதுவும் இருந்துச்சுன்னா அதுவுமே சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதில்ல, பாலுமே அப்படியே தூக்கி வச்சிடுறது பாட்டில். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அவளுக்கு. எப்போவுமே ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா எக் மட்டும் ஓரளவு, அதே ஃபுல்லாக இல்லை ஓரளவு சாப்பிடுவோம். அதனால எப்போவுமே நான் டெய்லி எக் மட்டும் பாயில் பண்ண போட்டுருவேன், ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். எக்குமே வந்து ஹெல்த்து தானே, ஸோ அதையாவது சாப்பிட்டுட்டுமே அப்படிங்கிறதுனால என்றைக்குமே அதை ஸ்கிப் பண்ணாமல் போட்டுருவேன். இப்போல்லாம் முட்டையோட பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வச்சுட்டே இருக்கோம், அந்த செடி குட்டி செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக. அந்த லாஸ்ட் வேஸ்ட்டான டீ தூள் எல்லாமே. ஸோ
பொட்டேட்டோவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதோட பீல் பண்ணிவிட்டு அதோட தோல் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லீவ்ஸ்க்கெலாம் போட்டால் சூப்பராக வளரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பேபிக்காக வந்து வெயிட் கெயின் பவுடர் தான் வந்து செஞ்சுருந்தேன். இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு பண்ணியிருந்தேன். ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பொட்டுக்கடலை எல்லாத்தையும் பொட்டுக்கடலை, சீரகம், மிளகு, அப்புறம் கருவேப்பிலை, ஸோ இதெல்லாமே வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். வேறு எதுவுமே இல்லை. இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டா போதும். நான் ஒரு பவுட்ரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த பவுட்ரை வந்து நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு நல்லா செரிமானமும் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் போல் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரெடிமேட் பானிபூரி ஒன்று இருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது. அது வந்து என்னோடய சிஸ்டர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தா. அதில் வந்து என்ன செய்யணும் எல்லாமே இருக்கும். சட்னியுமே அதிலே இருக்கும். நம்ம உள்ளே பானி ஊற்றி சாப்பிடுவோம்ல, அதுவுமே அதில் இருக்கும். பட் ஆனால் நாங்கள் அதில் யூஸ் பண்ண மாட்டோம். வீட்டிலே செஞ்சுருவோம். அந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு ஈஸியாக செய்யலாம். புளி, மல்லித்தலை, புதினா, அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா, ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அந்த வாட்டர் எடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே கிழங்கு வச்சு சாப்பிட்றதுக்காக கிழங்கு வந்து அவிக்க போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயமும் உள்ளே வச்சு பானியில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னா டேஸ்ட்டே இருக்காது. ஸோ அதுக்காக குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்தாச்சு வெங்காயத்தையுமே. ஸோ பொட்டேட்டோ வந்துட்டு குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா சாப் பண்ணிவிட்டு அதில் வந்து மசாலா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் வந்து மசாலா ஒன்று இருக்கும். அதை போட்டால் இன்னும் டேஸ்ட் இருக்கும். சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பாக்ஸில் இருந்தது. இந்த நடுவில் இருக்கிற பவுடரை மட்டும் நாங்கள் அதில் ஆட் பண்ணிட்டு மற்ற அந்த லிக்விட் எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். நாங்கள் தான் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பூரி எல்லாமே எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு எல்லாத்தையும் உள்ளே வந்து வச்சுட்டு லாஸ்ட்டாக பானி ஊற்றி சூப்பராக சாப்பிட்டோம். டேஸ்ட்டுமே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த பானியில் வந்து சில்லி வந்து நிறையா போட்டோம் அப்படின்னா நல்லா உரைக்கும். ஸோ நமக்கு தகுந்த மாதிரி உரப்பு போட்டுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வந்து நைட்டுக்கு வந்து இட்லி தான் சாப்பிட்டோம் எல்லாருமே. இட்லி ஊற்றி வச்சுட்டேன். ஸோ எல்லாருமே இட்லி தான் சாப்பிட்டோம். ஸோ வீட்லையுமே இந்த இன்ஸ்டன்ட் பானிபூரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதோட நம்ம வீடியோ வந்து முடியுது. ஸோ இதுக்கப்புறமும் நிறைய vlog வந்து போடுவேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.